சிந்து நதி நீர் பிரச்சனை நீடிச்சா இந்தியா மேல பாகிஸ்தான் போர் தொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மிரட்டல் விடுத்திருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் இடையில போர் மூல வாய்ப்பு இருக்கா? விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் ஒரு சர்ச்சைக்குரிய நேர்காணல் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தண்ணீர் விஷயத்துல இந்தியா செய்யக்கூடிய வேலைகள் பாகிஸ்தானோட பாதுகாப்புக்கு ஆபத்தா அமைஞ்சா பாகிஸ்தான் கண்டிப்பா போர் தொடுக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இந்தியா தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறதால பாகிஸ்தான் கொஞ்சம் பயந்து போயிருக்கு. முதல்ல சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படின்னா என்ன? இந்த ஒப்பந்தம் 1960 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் கையெழுத்தாச்சு. உலக வங்கி தான் இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி நடத்தி வச்சாங்க. சிந்து நதி அமைப்புல இருக்கக்கூடிய 6 முக்கிய ஆறுகளை இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பிரிச்சு கொடுக்குது. இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரவி, பியாஸ், சட்லஜ் இந்த நதிகள். அடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து, ஜீலம், சனாப். இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதி படுகையில் இருக்கக்கூடிய மொத்த தண்ணீர்ல 80% நீர் பாகிஸ்தானுக்கு தான் போகுது. கடந்த 60 வருடங்களுக்கு மேலா இந்த ஒப்பந்தம் எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கி நின்றுருக்கு. போர்கள், பயங்கரவாத தாக்குதல்கள், ராணுவ மோதல்கள், ராஜதந்திர பிரச்சனைகள், இப்படி என்னதான் நடந்தாலும் இந்த ஒப்பந்தம் உடையாம தான் இருந்துச்சு. அதனாலதான் உலகிலேயே மிகச்சிறந்த நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் அப்படின்னு வல்லுநர்கள் இதை சொன்னாங்க. இந்தியா ஏன் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னா, 2025 ஏப்ரல் மாசம் பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுச்சு. அந்த தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டாங்க நம்ம நாட்டுல. இதுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டி அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா எடுத்த ராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூர் அதை நம்ம உலகமே பார்த்துச்சு. இந்த பஹல்காம் தாக்குதலால கோபமடைந்த இந்தியா இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதா அறிவிச்சது. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஒரு பக்கம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவும் கொடுத்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் தண்ணீர் விஷயத்துல சுமூகமான ஒத்துழைப்பை பாகிஸ்தான் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. பயங்கரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் உண்மையான நிரந்தரமான நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டே இருக்கும் அப்படின்னு இந்தியா தெளிவா சொல்லிருச்சு. பாகிஸ்தான் தன்னோட குடிதண்ணீர், விவசாயம், மின்சாரம், பாசனம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு நதி அமைப்பை மட்டுமே பெரும்பான்மையா நம்பி இருக்கக்கூடிய பட்சத்துல பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய சிக்கல். பாகிஸ்தான் நாட்டோட முதுகெலும்பே இந்த சிந்து நதி தான். விவசாயம் இதைத்தான் நம்பி இருக்கு. பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. அப்படிங்கிறப்போ அங்க விளையக்கூடிய முக்கிய பயிர்களான கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு இது எல்லாமே சிந்து நதி தண்ணீர் தான் விளையுது. தண்ணி குறைஞ்சா லட்சக்கணக்கான விவசாயிகளோட வாழ்வாதாரம் அங்க பாதிக்கப்படும். பயிர் விளைச்சல் குறையும், உணவுப் பொருட்களோட விலை அதிகமாகும், பொருளாதார நெருக்கடி பாகிஸ்தான்ல இன்னும் அதிகமாகும். பாகிஸ்தான்ல 24 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. அவங்கள பெரும்பாலானவங்களுக்கு குடிக்கிற தண்ணி இந்த சிந்து நதியிலிருந்து தான் கிடைக்குது. அதனாலதான் தண்ணீர் பிரச்சனை தங்களோட உயிர் வாழ்வாதார பிரச்சனை, எக்ஸிஸ்டன்ஷியல் இஷ்யூ அப்படின்னு பாகிஸ்தான் தலைவர்கள் சொல்றாங்க. இந்தியாவுடைய ஜல்சக்தி அமைச்சர் CR பாட்டீல் சிந்து நதி நீர் திட்டங்களை பற்றி பேசுற ஒரு வீடியோ சமீபத்தில் வெளியாகி வைரலாச்சு. இந்தியா சில உள்கட்டமைப்பு திட்டங்கள் மூலமா வர 2028 ஜூன் மாசத்துக்குள்ள பாகிஸ்தானுக்கு போற தண்ணியை அப்படியே நிறுத்திட முடியும் அப்படின்னு எச்சரிச்சதுதான் பாகிஸ்தானை ரொம்ப மிரள வச்சிருக்கு. தண்ணீரை முழுசா நிறுத்த போறதா இந்தியா அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கல. ஆனாலும் இது போன்ற செய்திகள் பாகிஸ்தானுக்கு பயத்தை கூட்டியிருக்கு. இந்தியால தேசிய நதிகள் இணைப்பு திட்டம், நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இதோட முக்கிய நோக்கமே இந்தியால எங்கெல்லாம் தண்ணி அதிகமா இருக்கும், அதாவது வெள்ளம் வரக்கூடிய இடங்கள், அங்கெல்லாம் தண்ணியை கம்மியா இருக்கக்கூடிய வறட்சியான பகுதிகளுக்கு, அந்த வெள்ளம் அதிகமா வரக்கூடிய பகுதிகளில் இருந்து வறட்சியா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கால்வாய்கள் மூலமா தண்ணியை கொண்டு போறதுதான் அந்த திட்டம். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் தங்களுக்கு சொந்தமான ரவி, பியாஸ்,
சட்லஜ் ஆறுகளோட தண்ணி கொஞ்சம் கூட வீணாகாம முழுசா இந்திய மாநிலங்களுக்குள்ளேயே, அதுவும் குறிப்பா பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக புது புது கால்வாய்களையும் அணைகளையும் இந்தியா கட்டிக்கிட்டு வருது. இதுக்கு பாகிஸ்தான் ஏன் பயப்படுது அப்படின்னா, பாகிஸ்தானோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாக்குறப்போ, இந்தியா இப்படி ஆறுகளை இணைச்சு தண்ணியை திருப்பி விடுறதால அவங்களுக்கு வரக்கூடிய தண்ணியோட அளவு மொத்தமா குறைஞ்சிடும். அதாவது பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணியோட அளவு. நதிகள் வழக்கமா ஓடுற பாதையை மாத்தி இந்தியா தனக்குள்ளே திருப்பி விடுது அப்படிங்கிறப்போ கடைசியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு வெறும் களிமண்ணும் காய்ந்த மணலும் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பயப்படுது. சிந்து, ஜீலம், சனாப் ஆகிய 3 ஆறுகளும் பாகிஸ்தானுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னாலும் அது இந்தியா வழியா தான் பாகிஸ்தானுக்கு போகுது. இந்தியா அங்கேயும் சில திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கிறது, பாகிஸ்தானை மிரள வச்சிருக்கு. ஒப்பந்தப்படி எங்களுக்கு சொந்தமான 20% தண்ணியில ஒரு சொட்டு தண்ணியை கூட நாங்க பாகிஸ்தானுக்கு வீணாக்க மாட்டோம், அதை எங்க நாட்டு விவசாயிகளுக்கு திருப்புவோம் அப்படிங்கிற இந்தியாவுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஏன்னா மொத்தம் 6 ஆறுகள் இருக்கு. ஒப்பந்தத்தின்படி அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ரவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய கிழக்கு ஆறுகள் இந்தியாவுக்கும், சிந்து, ஜீலம், செனாப் ஆகிய மேற்கு ஆறுகள் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்களா. அந்த 6 ஆறுகளையும் சேர்த்து மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு போன 3 ஆறுகள்ல தான் தண்ணி ரொம்ப அதிகம், சுமார் 80%. இந்தியாவுக்கு வர 3 ஆறுகள்ல தண்ணி கம்மி, 20% தான். இத்தனை வருடங்களா இந்தியா தனக்கு ஒதுக்கப்பட்ட ரவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய ஆறுகள்ல அணைகளையோ பெரிய கால்வாய்களையோ முழுசா கட்டாம விட்டுருந்தாங்க. ஒப்பந்தப்படி அந்த ஆறுகள்ல இந்தியா பெரிய அணைகள் கட்டி தண்ணீரை தேக்கவோ இல்ல பாதையை மாற்றவோ கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தம். ஆனா மின்சாரம் தயாரிக்கிறது உள்ளிட்ட சில தேவைகளுக்கு மட்டும் இந்தியா அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவுக்கு சொந்தமான அந்த 20% தண்ணியில ஒரு பகுதி நமக்கு பயன்படாம சும்மா பாகிஸ்தானுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு வெறுமனே. ஆனா இனிமே, அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதால ரவி, பியாஸ், சட்லஜ் ஆறுகள்ல அணைகள் கட்டி நம்ம நாட்டு விவசாயிகளுக்கே அந்த தண்ணியை திருப்ப போறாங்க. அதே சமயம் நதிகளை இணைக்கிறது எங்களோட உள்நாட்டு உரிமை. பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தாத வரைக்கும் நாங்க அவங்க பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவோட தற்போதைய நிலைப்பாடு. பருவநிலை மாற்றத்தால இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகுது. இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுமே இதை சந்திக்கிறாங்க. கடுமையான வெயில், தப்பும் தவறுமா பெய்யக்கூடிய மழை, இமயமலையில பனிப்பாறைகள் உருகிறது, வறட்சி உள்ளிட்ட காரணங்கள். பாகிஸ்தான் ஏற்கனவே கடுமையான தண்ணீர் பஞ்சத்துல தான் இருக்கு. எதிர்காலத்துல வரப்போற போர்கள் நிலத்துக்காக இருக்காது, தண்ணீருக்காக தான் இருக்கும் அப்படின்னு வல்லுநர்களே எச்சரிக்கிறாங்க. இதனால போர் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. 2 நாடுகளுமே அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள். இந்தியா, பாகிஸ்தான் 2மே அணுசக்தி நாடுகள். போர் அப்படின்னு ஒண்ணு வந்தா அது 2 பக்கமுமே பேரழிவை ஏற்படுத்தும். அடுத்து அமெரிக்கா, சீனா, வளைகுடா நாடுகள், அப்புறம் உலக கூட்டமைப்புகள் 2 நாடுகளையும் அமைதியா இருக்க சொல்லி கண்டிப்பா அழுத்தம் கொடுப்பாங்க. போர் வந்தா 2 நாடுகளோட பொருளாதாரமும் மொத்தமா காலியாகிடும். அதற்கான செலவை இப்போதைக்கு நம்மளால தாங்க முடியாது 2 நாடுகளாலுமே. ஏன்னா உலகம் முழுக்க யுக்ரைன் போர், மத்திய கிழக்கு நாடுகள் சந்தித்து வரக்கூடிய போர் பதற்றம் உள்ளிட்ட விவகாரங்களால ஏற்கனவே எல்லாரும் பலத்த அடி வாங்கியிருக்கும். ஆக ராணுவ ரீதியா மோதிரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்த விஷயத்தை ஐநா சபை மூலமாவும் சர்வதேச நீதிமன்றங்கள் மூலமாவும் தான் தீர்க்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இத்தனை வருடங்களா போரையும் தாண்டி உயிர்ப்போட இருந்த இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இப்போ பயங்கரவாதத்தால 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெடிகுண்டா மாறி இருக்கு. அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த உயிர் வாழும் ஆதாரமான நீரை வச்சு சண்டை போடாம சுமூகமா இந்த பிரச்சனையை முடிப்பாங்களா அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே இந்த விஷயத்தை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க.